பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எல்லாரும் சத்தமாய் இணைந்து வாசிப்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆசையாய் தொடருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆசையாய். எதற்கு நேராக தொடருகிறேன்? லக்கை நோக்கி தொடருகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்ன போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து கிருபைகளை கொடுத்து பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கர்த்தருக்குள் நாம் நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த பிலிப்பியர் நிருபம் சிறைச்சாலை நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபம் இந்த பிலிப்பியர் நிருபம். தேவன் நம்மை அழைத்தது பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அவருடைய அழைப்பே பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சும்மா நம்மை அழைக்கவில்லை, நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாரும் சொல்ல முடியாது, நான் ஏதோ தற்செயலாக அந்த சபைக்கு வந்தேன், யாரோ என்னை கொண்டு வந்து சேர்த்தாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்தேன் என்று நாம் சாட்சிகளை சொன்னாலும் தேவனுடைய பிள்ளைகளை, உண்மை என்னவென்றால் ஆண்டவர் நம்மை பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அழைத்திருக்கிறார். ஆமென். லக்கை நோக்கி. அப்போ இந்த பந்தய பொருளை பெறுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லக்கு, ஒரு கோல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திலும் சபைக்கென்று ஒரு லக்கை நாம் நிர்ணயிக்கிறோம். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் அந்த சபை ஆரோக்கியமானதாக அவைகள் ஊழியத்திலே செல்ல முடியும். லக்கு இல்லாவிட்டால் ஏனோ தானோ என்று வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு. சிலர் பாருங்க, ஒரு லக்கு வைத்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். நான் வாழ்க்கையில் இப்படி உயர்வேன், என்னுடைய ஆம்பிஷன் இதுதான், நான் இதான் மாற போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், என்ஜினியர் ஆக போகிறேன், நான் கலெக்டர் ஆக IAS ஆக போகிறேன். இப்படி பல விதமான ஸ்தோத்திரம் கனவுகளோடு ஒரு கூட்டம் உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் லக்கே இல்லாமல் வாழ்க்கையில் ஏதோ அன்றன்றைக்கு என்ன நடக்கோ நடக்கட்டியா அப்படின்னு வாழுகிற ஒரு கூட்டம். ஸ்தோத்திரம். முதல் கூட்டம் லக்குகளோடு வாழுகிற கூட்டம். ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு கனவு கண்டுட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ரெண்டாவது கூட்டம் ஒன்றுமே இல்லாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை அப்படி போடுது அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் லக்கு மாத்திரம் அல்ல, அந்த லக்கை அடைவதற்காக பிரயாசப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கனவுகள் இருப்பது தவறல்ல. கனவுகள், அந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நம்முடைய பிரயாசம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹல்லேலூயா. எல்லா கனவோட சிலர் உட்கார்ந்து அப்படியே ராத்திரி மனக்கோட்டை கட்டிட்டு இருப்பாங்க. காலையில் எழும்பி செய்கிறத தான் செய்வாங்க. இவ்வளவு லக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோமே. உங்கள் லைஃப்பில் கோல் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இதை செய்யணும், ஒரு மாதத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுதான் லக்கு. இந்த வருஷத்தில் வரக்கூடிய 2026ஆம் வருஷத்தில் ஒரு கோல் உங்களுக்குன்னு செட் பண்ணுங்கள். சபைக்கென்று ஒரு கோல், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஒரு லக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் வருஷத்தில் 2 முறை வேதத்தை வாசித்து முடிப்பேன், ஒரு கோல் செட் பண்ணுங்கள். வரக்கூடிய வருஷத்தில் ஒரு 2 ஆத்துமாவை ஆதாயம் செய்து ஞானஸ்நானத்துக்குள்ளே கொண்டு வருவேன். உங்களுக்கென்று ஒரு லக்கை தீர்மானிங்கள். இந்த லக்கு, சபையின் லக்கெல்லாம் இணைந்து செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த லக்கு இல்லாமல் ஓடினா தாறுமாறாக போயிட்டுருக்கும். லக்கு இருந்தால்தான் நீங்கள் அதற்காக பிரயாசப்பட முடியும்.
ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு கூட்டம், அவர்கள் தாங்களும் லக்கை நோக்கி ஓடுவார்கள், தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த லக்கை நோக்கி ஓட வைப்பார்கள். முதல் கூட்டம், அவங்களுக்கு கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், லக்கு இருக்கும், ஆனால் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க, மனக்கோட்டை கட்டி கொண்டே இருப்பாங்களே தவிர செயல்பாடு இருக்காது. ரெண்டாவது ஒரு கூட்டம், ஒன்றுமே வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏதோ அன்றன்றைக்கு சோறு கிடைச்சா போதும், ஏதோ ஒரு வேலை செஞ்சு குடும்பத்தை நடத்தினா போதும், லக்கு இல்லாமல் வாழ்கிற கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ஸ்தோத்திரம், லக்குகளோடு இருக்கிற கூட்டம். அவங்க நினைக்கிறத சாதிப்பாங்க, அவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வருஷத்தில் அதை சாதிப்பார்கள். நான்காவது ஒரு கூட்டம், அவர்கள் சாதிப்பது மாத்திரமல்ல, அவர்களோடு உள்ளவர்களையும் சாதிக்க வைப்பார்கள். நாம் இந்த நான்காவது கூட்டத்தில் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் சொல்றாரு, லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. இது சாதாரணமான அழைப்பு அல்ல, பரம அழைப்பு. இந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும். அதற்கு தான் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்து விட்டேன் என்கிற எண்ணம் இல்லை, தேறிவிட்டேன் என்கிற எண்ணமும் இல்லை. ஸ்தோத்திரம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி இன்னும் இன்னும் ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில ஒரு திருப்தி வந்துவிடக்கூடாது. இன்னும் 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 ஆண்டவரே உங்க கிட்ட நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் ஆசையாய் தொடர கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. நம்முடைய ஜெபங்கள் அவைகளாய் இருப்பதாக. பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, நான் எதையோ ஒன்றை சாதித்து விட்டேன் என்கிற எண்ணம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி வரைக்கும் இந்த மனநிலையில் ஓடினோம் என்றால் அநேக காரியங்களை கர்த்தருக்காக சாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். சாதித்து விட்டோம் என்கிற மனநிலை வந்தால் நாம் அதோடு நின்று போய் விடுவோம். பாத்திரம் இல்லை, இனி ஊற்றுவதற்கு பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது எண்ணெயும் நின்று போனது. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெருகுவதற்கு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க உபயோகப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் இடமில்லை, எல்லாம் நிறைவாயிருச்சு, நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு உணர்றோமோ அதற்கு பிற்பாடு கர்த்தர் நம்மளை யூஸ் பண்ண முடியாது. ஆகவே இன்னும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உடைய கிரியைகள் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யும் என்ற அனுதினமும் நாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒன்று செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எனக்கு முன்பாக இருக்கிற லக்கு தான் என் கண்களில் தெரியணும். ஆசையாய் தொடருகிற அனுபவத்தில் நீங்கள் விட்டு வந்தவைகளை கவலைப்படாதீர்கள். ஐயோ இவ்வளவு இழந்து விட்டோமே, இயேசுவண்டை வந்தபோது எவ்வளவு பிரச்சனைகள் என்று யோசிக்காதிருங்கள். முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். எபிரேயர்ல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி நாம் வாசிக்கிற ஒரு வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் ரொம்ப நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு வசனங்கள். சேர்ந்து வாசிப்போம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, எல்லாரும் சொல்லுங்க, இனி வரும் பலன் மேல், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த மோசே இவ்வளவு காரியங்களை விட்டு வருவதற்கு என்ன அவனால் எப்படி முடிந்தது? இன்னைக்கு ஒரு சிறிய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போறோம். ஆண்டவருக்காக கொஞ்சம் நேரம், ஆண்டவருக்காக கொஞ்சம் பணங்கள், தேவராஜ்யத்துக்காக உடல் உழைப்பு, இதெல்லாம் நம்ம தியாகம் செய்யும் போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சில நேரங்களில் செய்ய வேண்டிய நிலை வரும். ஐயோ இந்த இவ்வளவு கஷ்டங்களை சகிக்கிறோமே. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும், இனி வரும் பலன் என்பதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால், உங்கள் கவனம் அங்கே இருந்தால் நீங்கள் கர்த்தருக்காக இன்னும் பாடுபடுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். விட்டு வந்தவைகளை பார்க்காதிருங்கள், முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற
பிரதிபலனை பார்க்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக. 3 குறிப்புகளை ஸ்தோத்திரம் 3 ஆங்கில வார்த்தைகளை சொல்லி இந்த செய்தியை ஆமென் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆசையாய் தொடருவதற்கு 3 முக்கிய காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து நாம் வாசிப்போம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டான் என்றார். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிங்க. அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது லேகியில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் இந்த சிம்சோன் அவன் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அவன் மூலமாக கொண்டு வர்றார். சாதாரணமான ரட்சிப்பு அல்ல, பெரிய ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். 1000 பேரை ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை வைத்து கொன்று போடுகிறான். ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை பாருங்கள். ஒரு சாதாரணமான மனுஷனால் செய்ய முடியாத ஒன்றை இந்த சிம்சோனை கொண்டு கர்த்தர் செய்தார். சிம்சோன் செய்ததெல்லாம் அசாதாரணமான கிரியைகள், ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியங்களை தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் சிம்சோனை கொண்டு செய்கிறார். ஒரு மனுஷன் 1000 பேரை கண்டினியூஸாக அடித்து ஸ்தோத்திரம், அது எதிர் தாக்குதல் வரும், அதற்கு நடுவில் இவன் எப்படி சமாளித்திருப்பான் என்று யோசித்து பாருங்கள். அதற்கெல்லாம் தேவை கர்த்தருடைய அபிஷேகம். சாதாரணமாக செய்ய முடியாத ஒன்றை ஆமென் ஸ்தோத்திரம் சிம்சோனை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறீர். சிம்சோனுக்கு தெரிகிறது, என்னுடைய பலத்தினால் அல்ல, அவர்தான் இந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நான் தாகத்தினால் சாக வேண்டுமோ? இந்த சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையை தொடருவதற்கு, இவன் தொடர்ந்து வாழ்வதற்கு இப்பொழுது இவனுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். இவனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, இப்போ தாகத்தினால் செத்து போக போகிறான். சத்துருக்களால் மடிந்து போகாமல் தாகத்தினால் அப்படியே அவன் வறண்டு போய்விட்டான் என்றால் சத்துருக்கள் வந்து இவனை எளிதாக பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே அவன் சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் நான் விழ வேண்டுமோ? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அங்கு செய்தார். முதலாவது குறிப்பு ரெஸ்டோரேஷன். ஸ்தோத்திரம். புதுப்பிக்கப்படுகிற அனுபவம், மறுசீரமைப்பு. நம்முடைய வாழ்க்கையை நாம் விசுவாச பயணத்தை தொடர்ந்து நாம் ஆசையாய் தொடர்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ரெஸ்டோரேஷனை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை சீரமைப்புக்குள்ள வர வேண்டும், ஒரு புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்துக்குள் வர வேண்டும். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இந்த சிம்சோனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. மறுபடியும் ஆண்டவர் அவனை ரெஸ்டரேஷன், அவன் திரும்ப அவனை மறுசீரமைப்புக்குள் கொண்டு வருகிறார். திரும்ப அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை திரும்ப என்னை ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே, மறுபடி எனக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவம், திரும்ப என்னை எடுப்பித்து கட்டுகிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுடைய பிள்ளைகளே, என் ஹக்கோரே அப்படின்னா அழைப்பவரின் நீரூற்று என்று அர்த்தம்.
தாகம் தீர்க்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள் இங்கே இந்த சிம்சோன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகல் முதல் ஆராதனையில் தாகத்தோடு, இந்த வருஷத்தின் கடைசியில பல ஏக்கத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மறுபடி உங்களை சீரமைத்து திரும்ப உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னை பிழைக்க செய்கிற நீரூற்று. எல்லாரும் சொல்லுங்க, என்னை பிழைக்க செய்கிற நீரூற்று. உங்க வாழ்க்கையை உங்களை பிழைக்க செய்கிற ஒரு நீரூற்றை கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த 2025 வருஷத்தின் கடைசி ஆராதனையில் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பிழைக்க செய்கிற ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க விரும்புகிறார். நல்ல விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவன் பிழைத்தான். அந்த வேடை குறித்து கொள்ளுங்கள். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பிழைக்கத்தக்கதான ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் பிழைக்கத்தக்கதாக ஒரு நீரூற்றை காண்பீர்கள். ஆண்டவரால் இது நடக்கும். பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டு ஜெயித்த பிற்பாடு அவனுக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய தேவை. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய யுத்தங்களை, போராட்டங்களை ஜெயித்த பிற்பாடு ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சி, ஒரு விதமான களைப்பு உங்க வாழ்க்கையில வரும்போது திரும்ப ஆண்டவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். திரும்ப ஆண்டவர் நம்மளை புதுப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையில் எங்களை ஒரு விசை புதுப்பிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை புதுப்பியும். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்போமாக. ஆண்டவரே, ஓடி விசுவாச வாழ்க்கையில் ஒருவேளை களைப்படைந்திருந்தால், பிரச்சனைகளுக்கு நடுவில் சோர்ந்து போயிருந்தால், அநேக வேதனைகளை சந்தித்து, வியாதிகள், மரண பள்ளத்தாக்குகளை கடந்து அநேக போராட்டங்களின் வழியாய் வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு வறட்சி மாற, தாகம் தீர்க்கப்பட, உங்கள் ஏக்கத்தை தீர்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கான ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் கை தட்டி நல்ல உற்சாகமா வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு நீரூற்று, எங்களை பிழைக்க செய்கிற ஒரு நீரூற்றை தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வறட்சி தொடரும் என்றால் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய பெரிய காரியங்களை சாதித்து கர்த்தருக்காக ஓடும்போது நமக்கு ஏற்படுகிற தாகத்தை அவ்வப்போது தீர்த்து கொள்ள நமக்கு ஒரு நீரூற்று தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் நான் உணர்றேன், ஆண்டவரே, எனக்கு ஒரு நீரூற்று வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கிற நம்முடைய தாகம் தீர்க்கப்பட, நாம் தொடர்ச்சியாய் ஆசையாய் தொடருவதற்கு, சிம்சோன் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்காக தொடர வேண்டும் என்றால் ஒரு நீரூற்று தேவைப்படுகிறது. நாம் பிழைத்திருப்பதற்கான ஒரு நீரூற்று, நம்முடைய பிள்ளைகள் பிழைக்கத்தக்கதான ஒரு நீரூற்றை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஒரு அற்புதம் தேவை இந்த இடத்துல. எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் நான் உணர்றேன், எனக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறது. ஒரு நீரூற்றை நான் பார்க்கும்போது தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இல்லை என்றால் பெலிஸ்தியர்கள் வந்து பிடித்துக் கொள்வார்கள். இவ்வளவு காரியங்களை சாதித்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆண்டவரே, சத்துருக்கள் கையில் விழுந்துடக்கூடாது. உம்முடைய கிருபை எங்களுக்காக இறங்கட்டும். ஒரு நீரூற்றை பார்க்க செய்யும். எந்த இடத்துல சிம்சோன் வேதனையோடு நிற்கிறானோ, நடக்குமா நடக்காதா? ஆமென். சோர்ந்து போயிருந்தா சிம்சோனுடைய தாகத்திற்கான தீர்வு 50 கிலோமீட்டருக்கு அங்க வைக்கல. அவன் பக்கத்திலேயே ஒரு பள்ளத்தை கர்த்தர் பிளக்க பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போவீர்கள் என்பதை முன்னறிந்த ஆண்டவர்
உங்களை திரும்ப புதுப்பிப்பதற்கான வழியையும் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். விசுவாசித்த ஒரு தடவை கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எந்த டைம்ல எந்த இடத்திற்கு நாம் வரும்போது சோர்ந்து போவோம், எந்த இடத்துல நமக்கு அடுத்த ஒரு ஸ்தோத்திரம் காரியத்தை செய்வதற்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது என்பதை முன்னறிந்த ஆண்டவர் அதற்கான தீர்வையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் வறண்டு போய் சாகர நிலைக்கு போவான் என்பது கர்த்தருக்கு தெரியும். அங்கே கர்த்தர் அவனுக்காக ஒரு தீர்வை ஆயத்தம் பண்ணுகிறார். பெரிய ரட்சிப்பு, அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் அவன் மூலமாக செய்கிறார். நிறைய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய 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 அவ்வப்போது நம்மை ஆவியானவர் புதுப்பிக்கிற அனுபவமும் தேவை. அப்பதான் தொடர்ந்து செய்ய முடியும். இல்லை என்றால் நாம் சோர்ந்து போய் விடுவோம். சிம்சோனுக்கு இந்த அனுபவம் தேவைப்பட்டது. ஆண்டவர் பள்ளம் பிளக்கப்படுகிற ஒரு நிலையை கொண்டு வந்தார். அங்கே இருந்து அவன் தாகத்தை தீர்க்கிற தண்ணீர். இந்த சபை ஆராதனை உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஆராதனையாக இருப்பதாக. இந்த வேத வசனங்கள் உங்களை மறுபடி ரெஸ்டோர் பண்ணக்கூடியதாக அமைவதாக. தேவனுடைய வார்த்தைகள், ஜெபங்கள், ஆராதனைகள், பாடல்கள் உங்களை மறுபடி கர்த்தருக்குள்ள கட்டி எழுப்பக்கூடியதாக அமையட்டும். இவனுக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இவன் மூலமாக நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு வந்த தேவன் இந்த இடத்தில் இவனுக்கான ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆமென். உங்க ஜெபத்தை கேட்டு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இப்போ உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். அலைப்பவரின் நீரூற்று. ஸ்தோத்திரம். தொய்ந்து போகும்போது, தாகத்தினால் நாவு வறண்டு போகும்போது, வேதனைக்குட்படும் போது, நினைத்த காரியங்கள் நடக்காமல் சோர்வுக்குள் நாம் தள்ளப்படும் போது நமக்கு தேவை ஆண்டவர் நம்மை ஒரு புதுப்பிக்கிற அனுபவத்திற்குள் கொண்டு வர வேண்டும். நாம் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்யும் போது எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆவியானவருடைய புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்திற்குள் நாம் இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போவோம் அல்லது விழுந்து போவோம். அதுக்கு தான் அவ்வப்போது தேவ சமூகம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதற்காக? உங்களை புதுப்பிப்பதற்காக. உபவாச ஜெபம் எதற்காக? உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காக. நீங்கள் வந்து வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் என்னென்ன காரியங்களினால் உங்கள் வாழ்க்கை சோர்ந்து போய் இருக்கிறதோ, எதிர்பார்த்த நிலையில வெற்றியும் சமாதானமும் ஆரோக்கியம் உங்க வாழ்க்கையில் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார், மறுபடி கட்ட விரும்புகிறார், மறுசீரமைப்பு பண்ண விரும்புகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போதுமானவர். இந்த இடத்துல மட்டும் சிம்சோனுக்கான பள்ளம் பிளக்கப்பட்டு நீரூற்றை பார்க்காவிட்டால் அவன் செத்து போயிருப்பான். அவன் தொடர முடியாது. லெக்கை அடைவதற்கு நீங்க ஆசையாக தொடரணும். ஆசையாக தொடருவதற்கு ஆண்டவர் மறுபடி நம்மை புதுப்பிக்க வேண்டும். என்றைக்கோ பெற்ற அபிஷேகம் அல்ல, என்றைக்கோ பெற்ற ரட்சிப்பின் அனுபவம் அல்ல. இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையில ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய வல்லமை நமக்கு இன்னும் தேவை. இரண்டாவதாக ஆசையாய் நாம் தொடருவதற்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, சேர்ந்து கொள்ளுங்கள் எல்லாரும், முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இளைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். இரண்டாவதாக ஆசையாய் நாம் தொடருவதற்கு ஒரு பெரிய தோல்வி, 3000 பேர் மடிந்து போனார்கள். யாத்ராகமம் 32:28 சொல்லப்பட்டிருக்கு.
பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி கர்த்தரை விட்டு மோசே அவர் இன்னும் வரல, அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆரோன் இடத்துல போனாங்க. ஆரோன் ஜனங்களை கண்டிக்காம அவர்கள் இஷ்டத்துக்கு விட்டான். ஆண்டவருடைய கோபம் மூண்டது. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தது பொன் கன்றுக்குட்டி தான் என்று ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை என்றைக்கு வேறொரு காரியத்தை கொடுக்குறோமோ அன்றைக்கு பிரச்சனை வரும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற யாருக்காவது கொடுத்தா லைஃப்ல பிரச்சனை வரும். தேவனை வைக்க வேண்டிய ஸ்தானத்துல யாரை வைத்தாலும் பிரச்சனை வரும். அது கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், பெற்றோரா இருந்தாலும், எந்த ஊழியக்காரராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் யாரையாகிலும் வைத்திருந்தால் அது விக்கிரக ஆராதனை. அங்கே பிரச்சனைகள் வரும், அங்கே பிரச்சனைகள் வரும். சிலர் கணவனே கண்கண்ட தெய்வம். ஆண்டவர் சொல்லாரு, அந்த இடத்தை மாத்து, அந்த ஸ்தானம் எனக்குரியது. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துடணும். ஆண்டவருடைய கோபம் மூண்டது. இவ்வளவு சீக்கிரம் அந்த ஜனங்கள் அற்புதங்களை மறந்து போனார்களே என்று ஆண்டவர் வேதனைப்படுறார். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவங்க யார் என்று கேட்டபோது லேவியின் புத்திரன் மாத்திரம் மோசையின் பக்கம் வந்தார்கள். அந்த லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பட்சத்தில் நின்ற லேவியின் புத்திரரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பட்சத்தில் நீங்க நின்னீங்கன்னா சேஃப்டியா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம். நீங்க தேவ சபையின் பட்சத்துல, தேவ ஊழியக்காரரின் பட்சத்துல, தேவனுடைய பட்சத்துல நிற்கிறவர்களா இருந்தா பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 3000 பேர் மடிந்து போனார்கள். பெரிய ஒரு கூக்குரல், ஜனங்கள் எல்லாம் பயந்து போறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல. அப்பொழுதுதான் மோசே ஜனங்களுக்காக போய் தேவ சமூகத்தில் அழுந்து கேட்கும் போது யாத்திராகமம் 33:14 கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். இந்த மோசே அதிகாலையில் எழுந்து, ஸ்தோத்திரம், மறுபடி ஏற்கனவே இது ஒரு டர்னிங் பாயிண்ட், இது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு டிரான்சிஷன், ஒரு மாற்றம் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 33 34 பாருங்க. ஒரு அனுபவம் கடந்து அடுத்த அனுபவத்திற்குள் வருவதற்கு முன்பாக ஒரு காரியம் தேவைப்படுகிறது. ஆசையாய் மோசே ஊழியத்தை தொடருவதற்கு, ஜனங்களை நடத்துவதற்கு இடையில ஒரு டிரான்சிஷன் நடக்கிறது. ரெண்டாவதாக என்ன தெரியுமா? டெடிகேஷன். டெடிகேஷன். நம்முடைய வாழ்க்கையில இந்த டெடிகேஷன் இருந்தா தான் ஆசையாக தொடர முடியும். மோசே 80 வயசு தாண்டிடுச்சு, 80+. இப்ப அதிகாலையில எழும்பி ஆயத்தப்பட்டு மலைக்கு போறாரு. இங்க வந்து ஆயத்தப்படுறது இல்லை, சர்ச்சுக்கு வந்து ஆயத்தப்படக்கூடாது. சனிக்கிழமையே வீட்டில் ஆயத்தப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமா? ஞாயிற்றுக்கிழமை என்ன உடை உடுத்தி கொண்டு வரணும், அதை கூட சனிக்கிழமை எடுத்து ஆயத்தம் பண்ணுங்க. காலையில் என்னென்ன தேவை எல்லாம் ரெடி பண்ணி சனிக்கிழமை வச்சுருங்க. காலையில் வரும்போது தான் நம்ம ஸ்தோத்திரம் அங்கங்கே போய் பெட்ரோல் போடுறதுக்கு டைம் ஆகும். எல்லாம் வார வழியில் பாதி நேரம் போயிடக்கூடாது. எல்லாம் சனிக்கிழமை ஆயத்தம் பண்ணி வச்சு ஞாயிற்றுக்கிழமை நச்சுன்னு வரணும் சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா. வண்டி எடுத்த நேர சர்ச் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். அப்போ ஒரு டென்ஷன் இருக்காது. ஆயத்தப்படுங்கள். இதுக்கு தேவை டெடிகேஷன். போனா போகுது பார்த்துக்கலான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆசையா தொடரன்னா. மோசேயுடைய மினிஸ்ட்ரியில பாருங்க, ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. 3000 பேர் பாதிக்கப்படுறாங்க, 3000 பேர் விழுந்து போறாங்க. அவனுடைய மனநிலை யோசித்து பாருங்கள். இந்த ஜனங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டு வந்தோம், இந்த ஜனங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தோம். 3000 பேரை இழந்து போயிட்டான் சர்ச்சில். ஒரே நாள்ல 3000 எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு பாஸ்டருடைய மனநிலை. 3000 பேர் சர்ச்சை விட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பெரிய லட்சங்கள் இருக்கிற சர்ச்னால தெரியல, 25 லட்சம் இருந்தனால 3000 பெருசா தெரியல. ஒரு ஆத்மா போனாலே வருத்தமா இருக்கும். 3000 பேரை இழந்து போன போது அவன் போய் தேவ சமூகத்தில் கதறி அழணும். அவன் கேட்குறான், ஆண்டவரை நீர் என்னோட வாங்க, ஆண்டவரை என்னோட வாங்க, என் கூட டிராவல் பண்ணுங்க, உங்க மகிமை எனக்கு காண்பியும். யாத்திராகமம் 33:18
ஆண்டவர் தூரமாக போயிடுவாரோ, விட்டுருவாரோ, மகிமையை காண்பியான், ஜெபம் பண்ணுறான். இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஜெபம். இந்த மோசையை பாருங்கள், திரும்ப இவனே 2 கற்பலகைகளை இழைத்து அவன் மலைக்கு கொண்டு போகிறான். அதான் டெடிகேஷன். ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு ஒரு டெடிகேஷன் வேணும், ஒரு அர்ப்பணிப்பு வேணும், ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கை, பிரதிஷ்டைக்கு உட்படுத்தப்பட்ட அனுபவம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்தாதான் தொடர முடியும். கர்த்தருடைய காரியங்கள்ல ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தா ஆசையா தொடர முடியாது. சிலர் தொடருவாங்க, ஆசை இருக்காது. காரணம் டெடிகேஷன் இல்லை. நீங்க செய்கிற ஊழியத்தை ஆசையா செய்றீங்களா, கஷ்டப்பட்டு செய்றீங்களா? நீங்க செய்கிற காரியத்தை ஆசை இல்லாம செஞ்சீங்கன்னா அதை ஸ்டாப் பண்றது நல்லது. நீங்க ஆண்டவருக்காக செய்கிற எந்த ஊழியமா இருந்தாலும் ஆசையோடு செய்யணும், விருப்பத்தோடு செய்யணும். இல்லைன்னா அதை செய்யாம இருக்கிறது நல்லது. ஆசை இல்லாம செய்து டெடிகேஷன் இல்லாம அதுல ஒரு பிளஸ்ஸிங்கே இருக்காது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது நம்ம மினிஸ்ட்ரியில. நீங்க செய்யறத டெடிகேஷனோட செஞ்சா அதுக்கு தேவை ஒரு ஆசை. செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு பயபக்தி. 34ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுத சொல்றார். பிரசங்க நேரம் எழுதுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். குறிப்புகளை எழுதுங்கள். இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன். எந்த வார்த்தையின்படியே? ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படியே. இந்த பைபிள் வசனங்களின்படி தான் நம்மோடு உடன்படிக்கை பண்றார். இந்த வார்த்தைகளை எழுதணும், பிரசங்கங்களை குறிப்பெடுத்து பழகுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டெடிகேஷன் இருந்தா ஒரு பயபக்தி இருக்கும். தேவனுடைய வார்த்தையை குறித்த பயபக்தி, ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுறாருங்கிற உணர்வு இருக்கும். வசனங்களை எழுத முடியும். எளிதாய் கிடைத்தது முதல்ல மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை. இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்குது. எந்த ஆசீர்வாதத்தையும் எளிதா தரும்போது கிருபையில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி தக்க வச்சுக்கணும். பயபக்தியோட நடந்து அந்த ஆசீர்வாதத்தை பேணி பாதுகாக்கணும். எளிதா கிடைச்சத அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருந்தா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலன்னா திரும்ப கஷ்டப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கணும். சில நேரம் கிருபையில எல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அந்த மதிப்பு தெரியலைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரும். தேவனுடைய பிள்ளைகளே, மோசே ஆண்டவர் முதல்ல எழுதி கொடுத்த வார்த்தையை கொண்டு வர்றான். இப்போ இவனை எழுத சொல்றார். இப்போ இவனையே எழுத சொல்றார். ஆண்டவர் நமக்கு தர்ற ஆசீர்வாதங்களை நீங்க தக்க வைக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனத்தை கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதை மிஸ் பண்ணும்போது எல்லாமே மிஸ் ஆயிரும். எதற்காகவும் தேவனுடைய காரியங்களை மாற்றி அமைக்காதிருங்கள். தேவனுடைய காரியத்திற்காக எதனாலும் மாற்றி அமையுங்கள். வேலைக்காக நீங்க ஆராதனைய, ஜெபத்தை நீங்க மாத்திரக்கூடாது. இன்னைக்கு ஆராதனைக்கு போலன்னா பரவாயில்ல, நாளைக்கு போய்க்கலாம், ஸ்தோத்திரம். நீங்க அதை மாற்றி அமைக்க கூடாது. உங்க ப்ரையாரிட்டி முதல்ல கர்த்தருக்குரிய விஷயங்கள்ல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். நாம் சபைக்கு வந்து போகிறனால பிளஸிங் வராது. எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் உட்கார்ந்தா போதும் அப்படி நினைச்சு வரக்கூடாது. நம்ம போய் கர்த்தரை ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், குறிப்பெடுக்கணும். இந்த நிலைமைக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருக்கென்று சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்கள். ஆராதனை முடிச்சுட்டு எந்த காரியம்னாலும் ஆராதனை நேரத்தில் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும். நீங்க கர்த்தருடைய காரியங்கள்ல கோட்டை விட்டா, ஆராதனையை மிஸ் பண்ணா, ஆண்டவர் அங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா லாக் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னா உங்க ஆசீர்வாதங்களும் கரெக்டான டைம்ல கிடைக்காது. எல்லாம் வர வேண்டியதெல்லாம் பிந்தி பிந்தி தான் வரும். ஸ்தோத்திரம். வர வேண்டிய பணங்கள் கொடுக்க மாட்டாங்க ஆட்கள், எல்லாம் லேட் ஆகும். நாம் கர்த்தருடைய காரியங்கள்ல துரிதமா இருந்தா கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேலைக்கு கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிசினஸுக்கு கொடுக்காதீங்க. ஏதோ போய் ஒரு 10 நிமிஷம் ஏதோ கொஞ்ச நேரம் ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தால் உங்களுக்கு செய்ய கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கரெக்டா கொடுப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் உங்களோட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு வசதியா இருக்கு நமக்கு 2 ஆராதனைகள்.
பேசுகிற எங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் நமக்கு நம்முடைய ஜனங்கள் வசதி, சபையின் வளர்ச்சிக்காக இதை வைத்திருக்கிறோம். உங்களுக்கு எந்த சர்வீஸுக்குனாலும் வந்துடலாம், பிரச்சனை இல்லை, நல்லது. இவ்வளோ இந்த வசதி வாய்ப்பை நீங்கள் கிருபையாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2 ஆராதனை வச்சு 2 ஆராதனைக்கு வராமல் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அது ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கான ஒரு காரியம். விடியற் காலத்தில் ஆயத்தப்படுதல், அதான் டெடிகேஷன். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸுக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம்னா காலையில் எழும்பி குளித்து பரப்பிடுவோம். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது நம்ம எவ்வளவு அர்ப்பணிப்போட இருக்கிறோம், எவ்வளவு அர்ப்பணிப்போட இருக்கிறோம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதை பொறுத்த ஆசீர்வாதம் வரும். பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுனால ஆசீர்வாதம் வராது. நீங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தால்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஊழியக்காரரும் நாங்கள் உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம ஷார்ட்கட்டில் வந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சுலபமாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சா முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்ப்பார். அப்போ நம்முடைய வழிகளை அவனுடைய வழிகளுக்கு ஏற்றபடி தான் ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருடைய காரியங்களை, சபை காரியங்களை எவ்வளவு தூரம் நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். யாத்ராமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். உன்னுடைய ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. அப்படியே அசால்ட்டா தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிரசன்னத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு கனத்துக்குரியது. ஆமென். ஓபேதேதோமுடைய வீட்டில் ஆண்டவுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னம் இருந்த இடத்துல ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, பெட்டியை தொட்டவன் மாட்டிக்கிட்டான். அப்போ பயபக்தி, ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். மலையில போய் ஜெபம் பண்ணி மோசையின் முகம் பிரகாசிக்கிறது. இந்த டெடிகேஷனோட போங்க, உங்களை ஆண்டவர் சுத்திகரிப்பார். ஒரு சுத்திகரிப்பு மலையில மோசைக்கு உண்டாகிற. யாத்ரா 34:30 ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தாங்க. உங்க வாழ்க்கையில வீணான பிரச்சனை உங்க கிட்டே வராது. நீங்க ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறவங்களா இருந்தா, தேவ பிரசன்னத்துல போய் ஜெபிக்கிறவங்களா இருந்தா, சமீபத்தில் வர்றதுக்கே பிரச்சனை பயப்படும். பிசாசு பயப்படுவான் உங்க கிட்ட வர்றதுக்கு. இல்லைன்னா ஈஸியாக வந்து தோளில் கை போட்டு எப்படி இருக்கிறேன்னு கேட்பான். நேற்று சொன்னேன், பிசாசுக்கு ஒரு சின்ன இடத்த கொடுத்தாலே போதும். ஆண்டவருக்கு தான் பிரதான இடம் வேணும். பிசாசுக்கு ஒரு சிறிய இடம், ஸ்தோத்திரம், அது கூட அவனுக்கு போதும். சேர் கூட போட்டு கொடுக்க வேண்டாம், கீழே உட்காருன்னா உட்காந்துக்கிடுவான். அப்படிப்பட்ட அவ்வளவு மனத்தாழ்மை உள்ளவன் பிசாசு. மனத்தாழ்மை அல்ல, அவனுக்கு தேவை உங்களை ஆக்கிரமிக்கணும். அதுக்காக அவன் என்னன்னாலும் செய்வான். ஸ்தோத்திரம். உலக மாயைகளை காண்பித்து கிறிஸ்துவை விட்டு பிரிக்க பார்ப்பான். கவனமா இருங்க. உலகத்தின் மகிமை இயேசுவுக்கே காண்பித்தான். இதுல மயங்கினா விழுந்து போயிடுவோம். அப்பா பல கோடி சம்பாதிக்கலாம், உலக ஐஸ்வர்ய மயக்கத்தில் விழுந்துடாதீங்க. பணம் நல்லது, ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதங்கள் நல்லது. ஆண்டவரை விட்டுட்டு உலகத்துக்கு பின்னால போனா ஆண்டவர் நம்ம மேல வருத்தப்படுவார். உலகத்தின் மகிமை எல்லாம் ஒரு நாள் போயிடும். ஆண்டவரை விடாம உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். பரிசுத்தப்படுத்துறாரு. இந்த ஜெப அனுபவம் மலையில போய் அவனுக்கு என்ன நடக்கிறது? ஒரு சாங்டிஃபிகேஷன், டெடிகேஷனோட போனா நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க. ஆலயத்துக்கு அர்ப்பணிப்போட வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். ஜெபம் உங்களை சுத்திகரிக்கும். வேத வசனங்கள் உங்களை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்பட்ட போது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. நம்முடைய ஃபேஸே ஒரு பிரைட்டா இருக்கும். நீங்க கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பீங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிலர் கலரா இருந்தாலும் முகம் இருளடைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா ஜெபம் இல்லை, ஆண்டவுடைய பிரசன்னம் இல்லை, ஆண்டவுடைய மகிமை இல்லை. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எதையோ இழந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் என்றால் உங்க வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி பாருங்க. உட்காந்து வீட்டில் டைரியில் எழுதுங்க, இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்கள்லாம் தடைப்பட்டிருக்கு, அப்போ எந்த அளவு கர்த்தரை தேடி இருக்கிறோம், எதுல தேடலை செக் பண்ணுங்க. மீதம் இருக்கிற 3 நாட்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை திரும்ப ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
அப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது ஒரு ஜாக்கிரதை, தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது, இந்த சபைக்குள்ள வரும்போதே ஒரு பயபக்தி, ஒரு ஜாக்கிரதையோட. ஏனென்றால் ஆண்டவர் பேசுகிற இடம், ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், இந்த உலகத்திலேயே பயபக்திக்குரிய இடம் ஒன்று உண்டுன்னா அது சர்ச் தான், சபை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். புனிதமான இடம் சொல்றாங்கல்ல, பரிசுத்தமான இடம், அது ஆலயம்தான். அல்லேலூயா. இந்த ஆலயம்தான் எல்லாவற்றை விட இந்த உலகத்தில் தேவன் ஆராதிக்கிற இந்த ஸ்தலமும் பயபக்திக்குரியது, ஆலயமாகிய நம்முடைய சரீரமும் பயபக்திக்குரியது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வீட்டில் போய் வாசிங்க. நீங்களே அந்த ஆலயம்னு கர்த்தர் சொல்றார். இந்த ஆலயமும் பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நாம் கூடி ஆராதிக்கிற ஸ்தலம், இந்த கட்டடம், இது ஆலயம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ரெண்டையும் நம்ம பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும். மோசே டெடிகேஷனோட இருக்கிறான். ஜனங்களுக்காக இவன் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். இவ்வளோ டயர்டான நாட்களில், இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இவன் கொஞ்சம் ஓய்வு தான் தேவை. இவன் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஊழியம் செய்கிற நமக்கு நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது என்ன விஷயம் தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்கிறது தான். அனுபவித்து சொல்கிறேன், இந்த உலகத்தில் வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு சமாதானத்தை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அனுபவிக்க முடியும். ஓடி இளைத்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. மோசைய ஆண்டவர் மலைக்கு கொண்டு வந்து அந்த டெடிகேஷனோட வந்தனால ஆண்டவர் அவனை பலப்படுத்தி இந்த வார்த்தையை கொடுத்து மறுபடியும் அனுப்புறார். எதை இழந்தானோ அதை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள டெடிகேஷனோட வந்தீங்கன்னா இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல உடைச்சிட்டான், இழந்து போனான், திரும்ப ஆண்டவர் அதை கொடுக்கிறார். மறுபடியும் சொல்ல சொல்ல எழுதுறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்த பிரச்சனைகளினால், உங்கள் தவறுகளினால், கோபத்தினால், சில நேரம் உடைக்கப்பட்டவைகள், இழந்து போன விஷயங்கள், நிறைய நேரம் நம்ம கோபத்தினால தான் நிறைய விஷயத்தை இழந்திருப்போம். அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய அறியாமைகளினால் இழந்திருப்போம், நம்முடைய மூட நம்பிக்கைகளினால் இழந்திருப்போம். திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற இடம் தேவனுடைய பிரசன்னமாகிய சபை. மோசே டெடிகேஷனோட வர்றான். விடியற் காலத்தில் ஆயத்தமாகி, அது மலைக்கு உச்சியில வந்து நில்லுங்கிறார். விடியற் காலத்தில் ஆயத்தமாகு, காலையில மலை உச்சிக்கு வா. யாத்ராம 34:2 அழகா சொல்றார். எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படிவோம்? அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் அதை என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு தான் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. விடியற் காலம் ஆயத்தப்படுகிற டைம், நம்மை அர்ப்பணிக்கிற நேரம். அந்த டைமை இழந்துடாதீங்க, அந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பமாக தினமும் சேர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகளாக கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் பெட்ரூமில், ஒரு ஆள் ஹாலில், இப்படி உட்காந்தா ஜெபம் மேலே போகாது. சேர்ந்து உட்காந்து ஒரு நேரமாவது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது, ரொம்ப வேண்டாம். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் பிள்ளைகள்லாம் தூங்கிடும். ஒரு 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது கைப்பிடிச்சு ஒரு பாட்டு, ஒரு 2 அடி பாடி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். குடும்பமாக ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னா எல்லா டைம் இருக்கும். ஆனால் ப்ரேயருக்கு உட்காரன்னா டைம் இல்லை பாஸ்டர். ஏன் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலை? எங்கள் நேரமே இல்லை. நம்ம மற்ற காரியத்துக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இருக்கும். உங்களுக்காகத்தானே. நீங்கள் ஜெபம் பண்ணுறனால சர்ச்சுக்கு ஆசீர்வாதம் வராது, சபை வளரும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மூன்றாவதாக, ஆசையாய் நாம் தொடருவதற்கு மல்டிப்ளிகேஷன், பெருக்கம் அவசியம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்ம லைஃப்பில் ஒரு மந்த நிலைமையில் அப்படியே தேங்கி நின்றுட்டோன்னு வைங்களேன், தொடர முடியாது. செஞ்சதையே செஞ்சு அப்படியே பழகி பாரம்பரியத்துக்குள்ளே சிக்கிட்டோன்னா நம்மளால்
தொடர முடியாது கர்த்தருடைய காரியங்களை. சேர்ந்து வாசிப்போம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருகப்படுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெருக்கம், இந்த மல்டிப்ளிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நீங்கள் ஸ்தோத்திர பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஜெபத்தில் பெருகணும், கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தில் பெருகணும், எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெருக்கத்தை பார்த்தாதான் நீங்கள் தொடர முடியும். பிஸ்னஸ் பெருகவே இல்லைன்னு வைங்களேன், சிலர் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க, அதை விட்டுருவாங்க. ஏன் தொடர முடியலை, ஏன் இதை கண்டினியூ பண்ண முடியல? முன்னேற்றம் இல்லை பாஸ்டர். அப்போ முன்னேற்றம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஊழியம் பெருகினாதான் தொடர்ந்து செய்ய முடியும். இருக்கிற நிலையில் வைத்தல்ல, ஒரு பெருக்கத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். இதே அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீ பிழைத்து பெருகும்படிக்கு, பிழைக்கணும், பெருகணும். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு பெருக்க வரணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசையா தொடருவதற்கு ஊழியத்தில் ஒரு பெருக்க வேணும். நீங்கள் செய்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களை பெருக பண்ணி கொண்டே இருக்கணும். இருக்கிற நிலையில் இருந்தால் சோர்ந்து போயிடுவோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி கர்த்தர் சொல்றார். உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த பெருக்க வந்தாதான் இந்த உலகத்தில் எல்லாரை விட நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். காட்ஸ் பீப்புள் ஆர் யூனிக். நம்ம எல்லாம் தனித்தன்மை உள்ளவர்கள். நம்ம இந்த உலகத்தையும் நம்மையும் ஒப்பிட முடியாது. உலகத்தில் உள்ளவர்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் யூனிக்காக இருக்கிறோம். ஆண்டவருடைய படைப்பில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? பிறரோடு ஒப்பிடப்பட முடியாத அளவில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யாரோடையும் நம்மளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த நிலையில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை போல ஸ்தோத்திரம், உங்கள் காரியத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இன்னொருவரால் இல்லை, நாம் யூனிக். ஸ்தோத்திரம். காட்ஸ் பீப்புள் ஆர் யூனிக். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாம் அப்படி தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் தேவ ஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரை போல ஆண்டவர் நம்மளை ட்ரீட் பண்ணல. நமக்கென்று ஒரு வித்தியாசமான நிலையில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஆசீர்வாதம் பெருகும்போது நாம் ஒன்றை கவனிக்கணும். இந்த பெருக்கத்தை சத்துரு தடுப்பான். யாத்திராகமம் 1:10. பெருக்கத்தை தடுப்பவன் பிசாஸ். எல்லா பெருக்கம், உங்கள் பிஸ்னஸ் பெருகக்கூடாதுன்னு பிசாசு தடுப்பான். நீங்கள் ஜெபம் பண்ணி மேற்கொள்ளணும். ஊழியம் பெருகக்கூடாதுன்னு பிசாசு தடுப்பான். ஜெபம் பண்ணி போராடி மேற்கொள்ளணும். எல்லாத்துலேயும் தடை வரும். நீங்கள் போராடி மேற்கொண்டு நீங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பெருக்கம் வரும்போது கவனிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 13, 14, 15. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, எல்லாம் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் சேர்ந்து வாசிங்க, வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். நம்பர் 1, பெருகும்போது நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது.
ஆமென். அப்போ சொல்றாரு, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். எப்பெல்லாம் கடந்து வந்த பாதையை நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மேட்டிமை ஸ்தோத்திரம் உடைக்கப்படும். நாம் மண் என்று நினைவு கூறுவோம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, ரொம்ப அந்த வசனம் அருமையா இருக்கு, உன்னை சிறுமைப்படுத்தி. ஏன் சிறுமைப்படுத்துறாரா? பின் நாட்கள்ல நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சின்ன வயசுல கஷ்டத்தை அனுபவிக்கிறார். யோசேப்பு வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் கஷ்டம். ஏனென்றால் பின் நாட்களில் யோசேப்பு நன்றாக இருப்பதற்காக. நம்முடைய பர்சனல் லைஃப் எடுத்து பாருங்க. சில வாலிப நாட்கள்ல நடுத்தர வயதில் கஷ்டப்பட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் பின் நாட்களில் நாங்கள் நன்றாக இருப்பதற்காக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவ. இரண்டாவதாக, பெருகும் போது கர்த்தரை மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் மேட்டிமை வரக்கூடாது. மேட்டிமை வரக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, விழுந்து போயிடுவோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோன்னே, கொஞ்சம் முன்னேற்றம் வந்தோன்னே ஆண்டவராவது என்னதாவது எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோங்கிற நிலைக்கு வந்துடக்கூடாது. மேட்டிமை வரக்கூடாது. ரெண்டாவது, கர்த்தரை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு சர்ச்சில் கிடந்தனால தான் இந்த உயர்வு. அந்த உயர்வு வந்ததுக்கு அப்புறம் இப்போ சர்ச்சுக்கே வர்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கிருபையாய் தந்த ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி போராடி கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதற்கு கர்த்தரை நாம் நினைவு கூற வேண்டும். மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்களில் ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த பெருக்கம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கடந்து வந்த தோல்விகளை நினைக்காதீங்க. சிலரால் ஏன் பெருக முடியலை? அவங்க கடந்து வந்த தோல்விகளையே நினைப்பாங்க. பெருகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று, இருதயம் மேட்டிமை வரக்கூடாது. 2வது, கர்த்தரை மறக்கக்கூடாது. இந்த பெருக்க வர வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நமக்கு நிபந்தனையான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். முந்தினவைகளை, சத்தமாக சொல்லுங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கடந்து போனதெல்லாம் போட்டோம், அதையே யோசித்து உட்கார்ந்து சோர்ந்து போய் இருக்காதீங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா, புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா, இன்னொரு பெருக்கத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்றால், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் முந்தினவைகளை நினைக்காதிருங்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நெகட்டிவாக நடந்த காரியங்கள், நெகட்டிவாக பேசின மனிதர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். இன்னும் பெருக கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் பெருகும் போதுதான் ஆசையாக தொடர முடியும். ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று, முற்றினும் தேறினவன் ஆனேன் என்று நான் எண்ணவில்லை. ஏனென்றால் இன்னும் 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 என் ஆவிக்குரிய ஜீவியம் பெருக வேண்டும், இன்னும் 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 என்னுடைய ஊழியம் பெருக வேண்டும். ஆகவே தான் அவர் தொடர முடிந்தது. உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகும் போது ஆசையாய் நீங்கள் தொடர முடியும். இருக்கிற நிலையிலேயே நின்றுட்டோன்னு வைங்களேன், தொடருவதற்கு கஷ்டமாக இருக்கும், ஜெபம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நாளுக்கு நாள் தாவீதை போல விருத்தி அடைகிற அனுபவம், பெருகுகிற அனுபவம் இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆசையாய் தொடர கிருபை தருவாராக. 3 வார்த்தை, ஸ்தோத்திரம், ரெஸ்டோரேஷன், டெடிகேஷன், மல்டிப்ளிகேஷன். இருக்கிற இடத்தில் எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று